வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி டிசம்பர் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வின்டர். ஸோ லாங்கஸ்ட் நைட் ஆஃப் த இயர் இன்றைக்கி தான். ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் மெதுவாக டேஸ் லாங்கர் ஆக ஆரம்பிக்கும் இந்த வீக்குக்கு அப்புறம். ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு பாசிட்டிவ் நோட். இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் குட் ஈவினிங் கனடாவில்னு. ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் தி அவரில் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து எல்லார் காதலையும் மறுபடியும் உழைச்சிட்டு இருக்கிற அதே விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோவிட் நம்பர்ஸ், அதோட இம்பேக்ட், லாக்டவுன், ஸ்கூல் க்ளோஷர்ஸ். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக அஃப்கோர்ஸ் இன்றைக்கி திங்கட்கிழமை ரொம்ப முக்கியமாக கெனடிய வளத்தில் சேவிங்ஸ் பற்றி, இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டடீஸ், இதை பற்றியான ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன் சாங் அண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நியூஸ், இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் வெதர் ரிப்போர்ட். ஸோ அந்த ஒரு முன்னுரையோட இன்றைக்கி டாப் ஆஃப் தி ஹவரில் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கும் அஃப்கோர்ஸ் மறுபடியும் ஒன்டாரியோவில் 2000க்கு மேலே நம்பர்ஸ் போயிட்டுருக்கு, கோவிட் நம்பர்ஸ். ரொம்பவே ஒரு பயப்படுற ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். ஏன் அப்படின்னா ஹாலிடே சீசன், 2 வீக்ஸ் ஆஃப், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், வெக்கேஷன்ஸ், கிறிஸ்மஸ். ஸோ இந்த வகையில் நிறைய பேர் ஒன்று கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்போது இப்போவே 2000 தாண்டி போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று கூடுறதுக்கு அப்புறம் இன்னும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் பயம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒன்டாரியோவில் மட்டுமே 2123 நியூ கேசஸ் ஆஃப் கோவிட், கியூபெக்கில் 2108, ஆல்பர்ட்டாவில் 1240, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 529, சஸ்குவாஷனில் 206, மணிட்டோபாவில் 167, நியூ பிரன்ஸ்விக்கில் 4, நுனவெட்டில் 3, நோவஸ்கோஷியாவில் 2. ஸோ எல்லா பக்கமுமே ரொம்ப ஜாஸ்தி நம்பர்ஸ் இருக்குது. பட் இதோட அர்த்தம் என்ன? ஜஸ்ட் லைக் தட் 2000 பீப்புள் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி நம்பர். ஏன்னா இதோட எஃபெக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்மளோட ஹெல்த் கேர்லேயுமே ரொம்பவே பாதிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா ஐசியூ வார்ட்ஸ்லேயுமே நம்பர் ஆஃப் பீப்புள் ரிக்வயரிங் அந்த லெவல் ஆஃப் கேர் ஜாஸ்தியாக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராவின்ஸ்லேயும் இத்தனை ஐசியூ பெட் தான், டிபெண்டிங் ஆன் த பாப்புலேஷன், எத்தனை ஐசியூ பெட்ஸ் அவசியம் அப்படின்றது வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் தவிர்த்து மற்ற தேவைகளும் அதுக்குள்ளே தான் அடங்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் கேஸஸாக இருக்கட்டும், இல்லை ரெகுலர் ஃப்ளூனால் பாதிக்கப்படுறவங்க, இவங்களுக்குமான ஐசியூ பெட்ஸு தேவைப்படும். ஆனால் இப்போ போகிற இந்த சுச்சுவேஷனில் கோவிட்னால் பாதிக்கப்படுறவங்க மட்டுமே அப் டு 90% ஆஃப் தி ஐசியூ பெட்ஸை ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கவலைக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த நிலைமையில் போச்சுன்னா நம்மளோட ரெகுலர் எமர்ஜென்சிஸ், ஒரு ஆக்சிடென்ட்ஸ், அகேன் ஃப்ளூ நம்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி, ஆர் ரெகுலர் சர்ஜரிஸ், இதை கூட இன்றைக்கி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது யூகேயில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் வைரஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா இந்த ஸ்ட்ரெயின் இப்போ இருக்கிற இந்த வேக்சினேஷன்ஸ், போத் ஃபைசர் அண்ட் மொடர்னா, இந்த வேக்சினுக்கு அடக்க முடியாத ஒரு ஸ்ட்ரெயின், அதாவது கம்பேட்டபிலிட்டி, இந்த ஒரு வேக்சினோட கம்பேட்டபிலிட்டி இல்லாத வைரஸ். ஸோ இது இன்னுமே ஒரு கவலைக்கிடமான விஷயம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமே பரவுது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதனால நிறைய கண்ட்ரீஸோட யூகேக்கான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வைரஸை ரொம்ப பரவாமல் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இதை பற்றி ஒன்டாரியோவோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். I want to start by giving you an honest assessment of where we stand today in Ontario. We saw this morning's modeling
that our COVID-19 numbers continue to accelerating at an alarming rate. Unfortunately, despite the restrictions, we've seen growing numbers of people traveling between regions within Ontario. COVID is spreading rapidly from high outbreak areas to areas with fewer cases. As it does, our hospitals are filling up more each day. We've seen a 70% increase in hospitalizations and 80% increase in ICU admissions in the past few weeks. Remember, 75% of our intensive care unit beds at any given time are taken up by people who have had car accidents or heart attacks or other emergencies. My friends, above all, we need to preserve capacity in our ICUs and our hospitals. But because of increased cases of COVID-19 filling up our hospitals, we're on the verge of canceling more elective surgeries. And we already have thousands and thousands of backlog surgeries. And I'm glad to have Dr. Mohammed, CEO of William Osler Hospital, here to tell you what he recently told me about the situation in our hospitals. My friends, we've seen in other jurisdictions what out of control caseloads and deaths look like. And I am also extremely alarmed by reports of a new strain of COVID-19 that is much more contagious than what we've seen and what we've been facing so far. This is an extremely serious threat, one we must take seriously. We need to ensure that our border is secure. We need to be certain that we're catching cases of COVID before they have a chance of spreading in our communities. Otherwise, the sacrifices we're once again asking Ontarians to make, they're for nothing. That's why we have continually, and we're going to repeat this, continually asked the federal government to secure our borders. 63,000 people are going unchecked every week just through Pearson International Airport. And I can tell you, if they won't act further, at minimum, we need to test air travelers when they arrive at the airport. This is critical. And if they don't do it, we will do it ourselves if needed. So, இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பயமாக தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ராவலர்ஸ் த்ரிடக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு நடுவுலையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற போது இந்த வைரஸ் ரொம்ப சுலபமாக நம்ம ஊருக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு யூகேக்கும் மற்ற நாடுகள் எஸ்பெஷலி கனடாவுக்கும் உள்ள ஏர் ட்ராவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் யோசிக்கிறோம். ஸோ இது பரவலாக ஆன் த டாப் ஆஃப் தி ஹோல் இஷ்யூ பார்த்துட்டோம். அண்ட் இதை வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி. ஸோ அஃப்கோர்ஸ் ஏற்கனவே டொராண்டோ அண்ட் ஜிடிஏ வந்து ஒரு கிரே ஜோனில் தான் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ வீவ் பீன் இன் லாக்டவுன் ஃபார் குவைட் சம் வீக்ஸ். ஆனால் இதுக்கு மேலே தாண்டி ஃபுல் ஒன்டாரியோமே லாக்டவுனுக்கு போக போகிறாங்க பாக்ஸிங் டேலேருந்து. அண்ட் இது வந்து பிஃபோர் பாக்ஸிங் டே, ஈவன் பிஃபோர் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோட பரிந்துரை வச்சு பார்த்து பாக்ஸிங் டேலேருந்து இந்த லாக்டவுன் ஃபார் 28 days, சதர்ன் ஒன்டாரியோ 28 daysக்கும் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ வந்து 14 daysக்கும் இந்த ஒரு லாக்டவுனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் எசென்ஷியல் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி கர்ப் சைட் பிக்கப், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி டேக் அவுட், க்ரோசரிஸ் அண்ட் ஃபார்மசிஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இந்த லாக்டவுன்னால் அகேன் பிஸ்னஸஸ் தான் ரொம்ப பாதிக்கப்பட போகுது, ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ இது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போது இதை செய்யலைன்னா ஃபெப்ரவரியில் இது இன்னமும் ஜாஸ்தியாகி நம்பர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அண்ட் இந்த லாக்டவுன் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வருவோம் அப்படின்றது தான்
நம்மளோட மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் குவீன்ஸ் பார்க்கில் சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த பீரியட் ரொம்ப டிஃபிகல்ட்டான பீரியடாக இருந்தாலும் இப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் ரொம்ப விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதை பற்றி என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். I'm announcing today that Ontario will enter a province-wide shutdown starting at 12:01 a.m. on December 26. This difficult action is without a doubt necessary to save lives and prevent our hospitals from being overwhelmed in the coming weeks. Make no mistake, thousands of lives are at stake right now. If we fail to take action now, the consequences could be catastrophic. And as Premier, it's my duty to act. As Premier, it falls on me to make the difficult but necessary decisions. And I will never, ever shy away from my duty to protect the people of Ontario. This province-wide shutdown, it's a temporary but one-time measure in response to the exceptional circumstances we're facing. We're asking all Ontarians to stay at home and only leave when absolutely necessary, such as work, groceries, prescriptions, or medical appointments. Essential businesses such as grocery stores and pharmacies will remain open at reduced capacity. Other retailers will be open for curbside pickup and deliveries only. The restrictions will be made in place for a period of 14 days in Northern Ontario and for a period of 28 days in Southern Ontario. Dr. Williams and his team will keep a close eye on what the data tells us to determine if it's safe to lift any restrictions or if they need to be extended. I want to speak directly to those in areas of the province that are currently in yellow or green. The risk of interprovincial travel and further spread is a real concern. We've seen that people are moving from regions to region and bringing COVID with them. The health officials are telling us that province-wide action is needed if we're going to break these trends. We also know Quebec is shutting down. ஸோ ஷட்டிங் டவுன்றது வந்து ரொம்ப சுலபமான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இல்லை. அஃப்கோர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் இதில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இதுக்கு நிறையவே ஃபெட்ரல் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்சதுக்கான கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் பற்றி நிறையவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்டாரியோலையுமே வந்து $10,000 to $20,000 வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸஸ் இந்த லாக்டவுன்னாலையும் கோவிட்னாலையும் பாதிக்கப்பட்ட பிஸ்னஸஸ் அப்ளை பண்ணி கிராண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இன்னும் டீட்டெயில்டாக திரு டக்ஃபோர்ட் அவர்கள் பேசியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில், அதையும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போர்ட்ஸ் அஃப்கோர்ஸ் கிட்ஸ் இருக்கிற வீடுகளில் ஸ்கூல் செப்டம்பர்லேருந்தே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில் ஒரு கைத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. தோ ஈதர் ஆன்லைன் ஆர் இன் பர்சனாக இருந்தாலுமே அந்தந்த செக்டருக்கான டிஃபிகல்ட்டிஸ் ரொம்பவே இருந்திருக்கு, இன் ஸ்கூலுக்கும் சரி ஆன்லைனுக்கும் சரி. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீக் க்ளோஸ் டவுன் பண்ணி இன் ஸ்கூலுக்கு திரும்பி 4th of January ஓப்பன் பண்ணுறதா இருந்தது வந்து அப்போவே லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, குவெஸ்சன்ஸ் இருந்துச்சு. திரும்பி 4th ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ அதோட கன்ஃபர்மேஷனையும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் வந்து 11th ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அ வீக் ஆன்லைன் ஸ்கூலிங்க்கு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன் ஸ்கூல் கிட்ஸாக இருந்தாலுமே ஆன்லைன் தான் 4th to 11th வந்து படிப்பாங்க. அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் லாங்கர் பீரியட் January 22nd வரைக்குமே ஆன்லைன்க்கு மாறுவாங்க மோஸ்ட்லி இன் ஸ்கூல் கிட்ஸாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் வந்து அந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து 2 weeks பீரியட் திரும்பி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீசன் பிஹைண்ட் அஃப்கோர்ஸ் அதாவது பை சான்ஸ் ஃபேமிலியாக கேதர் பண்ணாலும்
அந்த ஒரு 2 week பீரியட் இன்குபேஷன் பீரியடை வந்து லாக்டவுனோட சேர்ந்து ஹோப்ஃபுல்லி பீப்புள் மதித்து தனிமைப்பட்டுப்பாங்க அண்ட் தென் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற ரீசன்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லாக்டவுனால் டைம் பீரியட் எடுத்து அந்த நம்பர்ஸை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ட்ரையல் தான் இது. ஸோ அந்த வகையில் மீண்டும் இந்த ஸ்கூல் ஓட ரீஓப்பனிங்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கான இந்த கிராண்ட்டை பற்றி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். As part of this shutdown, we're also looking at our schools. I want to be clear, schools are not part of the problem of COVID in our communities, but out of an abundance of caution, school closures over the winter break will be extended. Students from kindergarten to grade 8 will resume in-class instruction on January 11th. High school students will resume learning remotely on the 11th and return to in-class instructions on January 25th. Asking students and staff to stay home a little longer will help ensure we do what's needed to control the spread. These are decisions that are extremely difficult, but they're absolutely critical. And I know how much our businesses are struggling. That's why I've directed our finance minister to review our existing business support programs. We will be launching the new Ontario Small Business Support Grant, which will provide a minimum of $10,000 and up to $20,000 to be eligible small business owners to help them through this challenging time. That's up to $20,000 to help hundreds of thousands of businesses across the province. And they will decide where those funds are needed most. ஸோ ஒன்டாரியோட இந்த கோவிட் நம்பர்ஸ், இந்த லாக்டவுன் இதெல்லாம் வந்து டொரண்டோவையுமே ரொம்ப ஜாஸ்தி பாதிக்கும். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர்ஸ் இந்த ஒன்டாரியோவோட 2000+ கோவிட் நம்பர்ஸோட ஒரு பெரிய பாகம் வந்து டொரண்டோட நம்பர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் இந்த லாக்டவுன் வந்து நிறைய விஷயங்களை மாற்ற போகிறது இல்லை டொரண்டோக்கு. ஏன்னா we've already been in the grey zone for almost a few weeks. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஏரியா ஹாப்பிங், ரீஜன் ஹாப்பிங்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லாக்டவுன் ஏரியாவிலேருந்து மக்கள் வந்து லாக்டவுன் இல்லாத ஏரியாக்களுக்கு சென்று ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி டொரண்டோலேருந்து ஹாமில்டன், நயக்ரா ஃபால்ஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ், க்ரீன் அண்ட் yellow ஜோனில் இருக்கிற ரீஜன்ஸை வந்து நிறைய பீப்புள் ட்ராவல் பண்ணி விசிட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலையும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒன்டாரியோ வைட் லாக்டவுன் கொடுக்கறதுனால அந்த நம்பர்ஸ் அந்த ஒரு சீரமைக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட். அதை நோக்கி தான் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டொரண்டோவோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் ரொம்ப கஷ்டம்தான் இந்த டிசிஷன், ஆனால் வரவேற்க வேண்டிய ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். Today, Premier Ford announced a province-wide lockdown that will take effect on Boxing Day. This later effective date is less relevant to our city as Toronto is already in a lockdown based on public health advice, although the new 28-day lockdown will go further. Public health officials have been clear that this kind of hard lockdown is needed to stop the spread of COVID-19. This kind of strong stand against the virus is needed to save lives and to protect the health of each and every one of the residents of our city and of our province. I support Premier Ford's decision, and I thank him and his cabinet and his caucus for making the difficult but absolutely necessary decision that they made today. It quite properly places protection of health, the saving of lives, and the protection of our healthcare system at the very top of our priority list as a province and as people. Our message now, more than ever, is please stay home as much as possible. Only have in-person Christmas and New Year's celebrations with the people you live with. And help us all stop COVID-19 from overwhelming our healthcare system and putting not only our lives at risk, but putting the lives of our frontline heroes at risk in the healthcare system. I've said many times that COVID-19 has been the greatest challenge our generation has ever faced, and I think that that's a fair statement. This moment, the next 4 weeks,
will be the ultimate test of our ability to collectively do the right thing and stop the spread of this virus and all that carries with it in terms of tragedy and dislocation for many. The threat we are facing is very real and, as provincial officials outlined today, could overwhelm our hospitals in the coming weeks. The virus doesn't care about age or about health or municipal boundaries. Action is needed now in order to get our numbers across the province back on track. As Dr. Davila will tell you today, and these things bear repeating so that people can really focus on them, the youngest person hospitalized due to COVID-19 in the last 24 hours was 11 years old. So when we've been telling you that one of the fastest age groups in which COVID-19 has been growing is that group between, I think it's 4 and 17 years of age, you might wonder, well, what does that really matter? Nobody's going to be in hospital or nobody's going to really get too sick as a result of that. Yet we have an 11-year-old in the hospital. The youngest person to tragically pass away in the last day, right here in the city of Toronto, was 30 years old. Imagine losing a loved one anytime, but imagine losing a loved one in the week before Christmas or worrying about your child in the hospital over the holidays because of this terrible virus. And let's not overlook the fact that left unchecked, this virus could make it impossible for you or a loved one to receive proper care should you fall ill with a stroke or a heart attack or be involved in some kind of a mishap over the holidays. The strain on the system could then make it impossible for you to get proper care in that instance. We must not let ourselves get to that point. So, Mayor John Tory சொன்ன மாதிரி 11 வயசு டாட்லர்னு சொல்லலாமா இல்லை சைல்டுன்னு சொல்லலாமா, அவங்க தான் வந்து யங்கஸ்ட் கிட் டு பி ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சிக்குறமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் 60+ பாப்புலேஷன் தான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க, யங்கர் பாப்புலேஷன் வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை குழந்தைகளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 11 year old அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் தடங்களாக தான் இருக்குது. அண்ட் அது அகெயின் இந்த வைரஸ் ஏன் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, யாரை எப்படி எந்த நேரத்தில் பாதிக்கும்னே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் யங்கஸ்ட் டெத் இன் ஒன்டாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 year old. அதுவும் ரீசெண்டாக இப்போது லாஸ்ட் வீக் தான் இந்த டெத்துமே நடந்துச்சு. ஸோ இதனால தான் இந்த வைரஸை எல்லாருமே ரொம்ப பயப்படுறது அண்ட் இதை ரொம்ப சீக்கிரத்திலே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான பெரிய ரீசன் அதுதான். யாரை எப்படி பாதிக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, பட் இந்த வைரஸை அவங்க வந்து கேரி பண்ணி பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறோம். அண்ட் அது பாஸ் பண்ணும்போது இம்யூன் சப்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே சுச்சுவேஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கே தெரியாத ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த வைரஸ் வந்து அதை உடனே எக்ஸாஜரேட் பண்ணி இம்மீடியட்டாக ரொம்ப ஒரு கவலைக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது அவங்கள. ஸோ இதனால தான் இந்த வைரஸ் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரீனியஸான ஒரு பேண்டமிக்காக இந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இந்த ஃபைட் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு சின்ஸ் மார்ச். அண்ட் ஆஃப்டர் ஸோ லாங் இன்னமும் இது வந்து டிரெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே போகுது. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான நிறையா டிசிஷன்ஸ் எடுத்து லாக்டவுன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரிக்டர் மெஷர்ஸ் எடுத்துமே கண்ட்ரோலுக்கு வரலை அப்படின்றது வந்து ரொம்பவே கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் வில் சேஞ்ச் சூன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட் அண்ட் ப்ரேயர்ஸோடு தான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்குறோம் டுவர்ட்ஸ் த நியூ இயர். ஸோ அகேன் நியூஸை பாருங்கள், உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் ஹைஜீன் சேம் திங்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், முகத்தை தொடாதீங்க எங்கேயும் தொட்டுட்டு, தேவையில்லாத இடங்களில் நிறைய பேரோட கூடாதீங்க. ஸோ அண்ட் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் ஷுட் கம் டவுன் அப்படின்ற ஒரு ஹோப்போட we have to move on. So on that note, இன்றைக்கி டாப் ஆஃப் தி ஹவரில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அகேன் கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் as usual. ஸோ அடுத்தது இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள், ரொம்ப கரண்ட்டான விஷயங்கள், டே டு டே மாறிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி, கோவிடை பற்றி நிறையவே பேசிட்டோம். இப்போ அடுத்தது கெனடிய வளத்தில் அகேன் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இதை பற்றி நிறைய நேரங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தை வச்சுருக்கிறவங்க
பிறந்த உடனே குழந்தைகள் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு நினைக்கிறது ஓகே இன்னையிலேருந்து நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஸ்கூல் அவங்களோட படிப்புக்காக இருக்கட்டும், ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் அதை நிறைய பேர் எவ்வளோ பேர் கரெக்டாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் குவெஸ்சன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் பணம் போட்டு வைக்கிறது மட்டும் பத்தாது, அதை எப்படி வளர்க்குறது, அந்த பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி வளரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். குழந்தைகளோட ஹையர் ஸ்டடீஸுக்கு சேமிக்கிறது எப்படி, இதுக்கான டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் நம்மளோட பேசுகிறாங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று குழந்தைகளின் உயர்கல்விக்கான சேமிப்பு திட்டங்கள் பற்றிய தகவல்கள். இது RESP என்று அழைக்கப்படும் ரெஜிஸ்டர்ட் எஜுகேஷன் சேவிங்ஸ் பிளான். இப்படியான திட்டங்கள் காலகாலமாக பல நிறுவனங்களாலும் வங்கிகளாலும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களில் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் உங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்காக அரச மானியத்துடன் அதற்கான கிராண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வழங்குவார்கள். இந்த திட்டங்களை தெரிவு செய்யும்போது உங்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், இது குழந்தைகளின் உயர்கல்விக்காக பாவிப்பதற்கான திட்டம். அதிலே நீங்கள் மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை செலுத்தலாம். மாதாந்தம் செலுத்தலாம், அல்லது வருடத்துக்கு ஒரு முறை செலுத்தலாம், அல்லது உங்களுக்கு விரும்பிய நேரமும் செலுத்தலாம். அப்படியாக பல வகையான திட்டங்கள் இருக்கின்றன. இதிலே RESP வழங்கும் நிறுவனங்கள் பல தனியாக RESP திட்டங்களுக்கென்றே இருக்கின்றார்கள். அப்படியான நிறுவனங்களில் நீங்கள் RESP பெற்றுக்கொண்டால் அங்கே நீங்கள் முதல் 2 வருடங்களுக்கு கட்டும் பணம் அந்த யூனிட்டாக விற்பனை செய்வார்கள். அதிலே உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து முதல் 2 வருடங்களுக்கு கட்டும் பணம் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜுக்கே போய்விடும். இப்போ நீங்கள் ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட்டு அந்த திட்டத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்தால் இந்த சார்ஜ், அதாவது இந்த சர்வீஸ் சார்ஜை எடுப்பார்கள். அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருடம் கட்டின பணத்துக்கு அதிகமாக இருக்கும். வங்கிகளில் ஆரம்பிக்கும் திட்டங்களில் எதுவித சர்வீஸ் சார்ஜும் இருக்காது. ஆனால் அங்கே அந்த திட்டங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் தான் உங்கள் பணத்தை முதலீடு செய்வார்கள். அந்த முதலீடுகள் குறைந்து கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. கேரண்டீஸ் இருக்காது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டீஸ் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற காசு வந்து எல்லா இடமும் கேரண்டி. எந்த நிறுவனத்தில் எடுத்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும் பணம். அது எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றால், ஒரு கணவன் மனைவியின் வருமானம், அதாவது பெற்றோர்களின் வருமானம் எவ்வளவு என்றை பார்ப்பார்கள். அதை வைத்து கொண்டு தான் கவர்மெண்ட் எவ்வளவு பணத்தை இந்த குழந்தைகளின் RESPக்கு செலுத்தலாம் என்பதை தீர்மானிப்பார்கள். ஆகக்கூடிய தொகையாக 9200 ஒரு குழந்தைக்கு நீங்கள் RESPக்கு பெற்றுக்கொள்ளலாம். 9200. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் மாதாந்த கட்டணம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்கு 17 வருஷங்கள் இந்த பணத்தை செலுத்த முடியும். ஒரு குழந்தைக்கு ஆகக்கூடியது மேக்சிமம் 50,000 வரை போடலாம். மாதாந்தம் நீங்கள் 250 ஆரம்பிக்கலாம். 250 வரை கட்டலாம். குறைந்த தொகை $25 ஆரம்பிக்கலாம். எல்லா நிறுவனங்களிலே இது மாறுபடும். $25 250 வரை நீங்கள் விரும்பிய தொகையை இந்த RESPக்காக செலுத்தலாம். அப்படி செலுத்தும் போது நீங்கள் மாதாந்தம் செலுத்தும் தொகையின் 20% தான் அடிப்படையாக அரசாங்கத்தால் வழங்கப்படும். நீங்கள் இப்போ $200 போட்டால் அரசாங்கம் $40 போடும். $100க்கு $20. அது கவர்மெண்ட்டிலிருந்து எல்லாருக்கும் கிடைக்கும். வருமானம் குறைந்த பெற்றோர்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்தின் வருமானம் $45,000 குறைவாக இருந்தால் அப்படியான குழந்தைகளுக்கு 40% வரை அரசாங்கம் வழங்கும். அதாவது $100க்கு $40 தருவார்கள். ஆனால் அவர் டேக்ஸ் செய்யும்போது அந்த பெற்றோர்களின் வருமானம் $45,000 விட குறைவாக இருக்கணும். 2 பேர், தகப்பனுடைய தாயுடைய வருமானம். எனவே நீங்கள் அந்த RESP பிளான்கள் செய்யும்போது உங்களுக்கு 2 விஷயம் கொடுக்கணும். அதாவது உங்களோட பெற்றோர்களின் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் 2 பேரையும், தாய் தகப்பன் இருவருடைய சோஷியல் நம்பரும் நீங்கள் வழங்க வேண்டும். பிள்ளைகளுடைய சோஷியல் நம்பரும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ரெஜிஸ்டர்ட் பிளான். டேக்ஸ் செய்யும், அதாவது CRAக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் வழங்கப்படும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு மாதாந்தம் இந்த கவர்மெண்ட் எவ்வளவு கிராண்ட் கொடுக்கலாம் என்பதை தீர்மானிப்பார்கள். தற்போது உள்ள நிலையில் ஒருவர் ஒரு RESP
திட்டத்தை ஒரு குழந்தைக்கு ஆரம்பித்தால் உடனேயே அரசாங்கம் அதிலே $500 வழங்குகிறார்கள் ஒரு கனடா லேர்னிங் பொண்டாக. பின்பு $500 ஆரம்பத்திலும் பின்பு நீங்கள் செலுத்தும் பணத்தின் ஒரு பகுதியையும் வழங்குவார்கள். அதிலே $2000 நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு குழந்தைக்கு 17 வயது வரை ஒரு மாதாந்த கட்டணத்தை தீர்மானித்து அதை செலுத்தி கொண்டிருக்கும் போது ஆகக்கூடிய தொகையாக 9,200 பெற்றுக்கொள்ளலாம். காப்புறுதி நிறுவனங்களில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதால் சில நன்மைகள் இருக்கின்றது. அதிலே ஒன்று உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செக்ரிகேட்டட் ஃபண்டில் போடுவார்கள். அப்படியான ஃபண்ட்ஸ் அதிகமாக வீழ்ச்சி அடையாது. குறைந்தது 4% வரை வட்டி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு $100 ஒரு திட்டத்தை ஆரம்பித்தால் ஒரு பிறந்த குழந்தைக்கு 17 வயது வரை அந்த மாதாந்த கட்டணத்தை செலுத்தினால் கிட்டத்தட்ட 40,000 50,000 வரை யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அந்த தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நிறுவனம் வட்டிக்கு ஏற்றவாறு மாறுபடும் இந்த எடுக்கக்கூடிய தொகை. அதேவேளை இந்த குழந்தை உயர்கல்வியை தொடராமல் வேறு துறைக்கு போயிருந்தால், இது யூனிவர்சிட்டி அல்ல காலேஜுக்கு போகாமல் வேறு ஏதாவது துறைக்கு போயிருந்தால் நீங்கள் கட்டிய பணமும் அதில் கிடைக்கக்கூடிய வட்டியையும் நீங்கள் உங்களுடைய RRSP திட்டத்துக்கு மாற்றலாம். இல்லது இன்னொரு குழந்தைக்கு இந்த திட்டத்தை மாற்றிவிடலாம். ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது பெற்றோர்களின் RRSPக்கு மாற்றலாம். அல்லது பெற்றோர்கள் திருப்பி எடுக்கலாம். அந்த பணத்தை திருப்பி எடுக்கும்போது அரசாங்கம் போட்ட பணம் ஒன்றும் தரமாட்டார்கள். தனியாக நீங்கள் கட்டிய பணமும் அதற்கான வட்டி மட்டும் திருப்பி கிடைக்கும். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். நிறைய பேரோட மனசில் இந்த கோவிட் நம்பர்ஸ், இந்த கோவிட் பற்றியான பயங்களுக்கு நடுவில் இந்த வேக்சினேஷன் வந்தால் நான் போட்டுக்கணுமா போட்டுக்கக்கூடாதா, நமக்கு இது முக்கியமாக தேவையா அப்படின்னு நிறைய பேர் மனசில் ஓடிட்டுருக்கிற கேள்வியை கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் ஆராய்ஞ்சு இதுக்கான பதிலையும் சொல்ல வராங்க டாக்டர் கண்ணா வேலா. இவங்க இப்போது இந்த கோவிட் நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இதோட ட்ரெண்ட் என்ன, இதோட அர்த்தம் என்ன, அண்ட் இந்த வேக்சினேஷனை ஏன் நம்ம போட்டுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி ரொம்பவே அறிவுபூர்வமாக நீட்டாக பேச போகிறாங்க நாளைக்கு. கண்டிப்பாக நாளைக்கும் குட் ஈவினிங் கனடா பாருங்கள். இதை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்க முடியும் உங்களால் இந்த வேக்சினேஷன் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும் போது. ஸோ அகேன் நாளைக்கு இந்த செக்மெண்ட்டை பார்த்து இதோட இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் இந்த வருடமே ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன், நாட் ஜஸ்ட் ஃபார் கெனேடியன்ஸ், எல்லா நாடுகளுக்குமே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அதோட ட்ரெண்ட் அப்படியே தான் நீடிச்சிட்ருக்கு. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிட்வீன் கனடா அண்ட் கனடா அண்ட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப ஹை ரேட்ஸாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் பணம் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா கொலம்பியா குரூப்பை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இதை ரொம்ப சுலபமாக நீங்கள் அனுப்பலாம். அண்ட் அகேன் அவங்க பிராம்டனில் இருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப சுலபமாக அவங்களோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய வசதிகள் அவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. ட்ராப்பிங் ஜோன்ஸ், நீங்கள் எங்கே பணத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், அது ஸ்காப்ரோவாக இருக்கலாம், டவுன் டவுனாக இருக்கலாம். அண்ட் அவங்களோட டைரக்ட் காண்டாக்ட் மூலமாக நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அகேன் கரன்சி எக்ஸ்சேஞ்சை பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதுக்கான அவசியம் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் கொலம்பியா குரூப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 153 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததா கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பார்க்க போகிறோம். இது கெனடியன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, இதில் வர ஆர்டிஸ்ட் UK, France எல்லாருந்தும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இரவே நிலவாய் வாராய் நீயே விரல்கள் தொடுவேன் உயிரே நான் வருவேன் உன்னையும் நேரில் காணவே
இதையும் தாங்க தென்றலே உயிரினை பாய நானே காத்திருப்பேனே என்னவோ எனதுயிர் கனவே என்பதோ எனதிரவிலே என்றுவோ எனதருகினிலே நீயும் வாழ்ந்திடுவாயே மனம் மீதோ மயில் போலே மயக்கத்தில் ஆடுதே மலை ஏனோ குயில் போலே மயக்கத்தில் பாடுதே ஏனோ நீயும் நானும் காணும் நேரமோ வருகிறேன் வருகிறேன் தனியே மீண்டும் மீண்டும் நானும் தூங்க போவேனோ கனவிலே தினம் நீயும் வருவாயே கல்வரே வாலியும் காத்திருப்பதேனோ கண்ணாலே தானியும் காதல் தீயோ காதல் உன்னாலே தக்கது நீ காலம் காலம் என்னாலும் தருக்கிட்டத்தான் வாழும் நன்னாளில் கட்டி மேலம்தான் அது உயிரின் தீரமா இருவெளி காண நெஞ்சிலே இதயம் தாங்க தென்றலே உயிரினை பாய நானே காத்திருப்பேனே என்னவோ எனதுயிர் கனவே என்பதோ எனதிரவிலே என்றுவோ எனதருகினிலே நீயும் வாழ்ந்திடுவாயே இரவினை காண இதயம் தாங்க உயிரினில் பாய காத்திருப்பேனே எனதுயிர் கனவே எனதிரவிலே எனதருகினிலே நீயும் வாழ்ந்திடுவாயே மேஸ்ட்ரோ அண்ட் சத்யா நிதி அந்த பாடலோட ஒரு அற்புதமான நடிப்போட பாடலையும் பாடியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான சாங். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் ஃப்ரம் யூகே, ஃப்ரான்ஸ் அண்ட் கனடா சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான அந்த சாங்க்கு அப்புறம் மீண்டும் இன்றைக்கி முக்கியமான செய்திகளை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோவின் அனைத்து பகுதிகளும் நத்தார் தினத்துக்கு மறுநாள் முதல் முழுமையாக மூடப்பட உள்ளன. இன்று முதல்வர் டாக்ஃபோர்ட் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை நத்தார் தினத்துக்கு மறுநாள் அதிகாலை 12:01 முதல் அமலுக்கு வருகின்றது.
இந்த மூடுதல் மாகாணத்தின் தெற்கு பகுதிகளில் 28 நாட்களும் வடக்கு பகுதிகளில் 14 நாட்களும் நீடிக்கப்பட உள்ளது. கோவிட்-19 மாடலிங் தரவை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. முதலில் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட இந்த மூடுதல் பின்னர் அமைச்சரவையினால் 2 நாட்கள் பின்னர் தள்ளப்பட்டுள்ளது. மாகாணத்தின் பொது நிதியுதவி பெற்ற ஆரம்ப மற்றும் இடைநிலை பாடசாலைகள் குறைந்தபட்சம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வரை நேரடி கற்றலுக்கு மூடப்படும். மாகாணத்தின் வடக்கில் பொது சுகாதார பிராந்தியங்களில் பொது நிதியுதவி பெறும் அனைத்து பாடசாலைகளும் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நேரடி கற்றலை ஆரம்பிக்க அனுமதிக்கப்படும். தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள ஆரம்ப பாடசாலைகள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நேரடி கற்றலுக்கு அனுமதிக்கப்படும். ஆனால் தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள மேல்நிலை பாடசாலை மாணவர்கள் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரை வகுப்பறைக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மொடர்னா தடுப்பூசி குறித்த முடிவெடுக்க இறுதி தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஹெல்த் கனடா அறிவித்திருக்கிறது. வார இறுதியில் அமெரிக்க நிறுவனமான மொடர்னாவிடமிருந்து இறுதி ஆவணங்களை பெற்றுள்ளதை ஹெல்த் கனடா உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கனடாவில் 2வது கோவிட் தடுப்பூசியை அங்கீகரிக்க முடியுமா என்ற முடிவை விரைவில் அறிவிக்க முடியும் என்று ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது. மொடர்னாவின் ஆவணங்கள் முடிந்தவரை விரைவாக மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளதாக ஹெல்த் கனடா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவில் கோவிட் தொடர்பான மரணங்கள் அதிகரிப்பதுடன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெளியான மாடலிங் தரவுகள் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. புதிய ஆண்டில் கோவிட் தொடர்பான மரணங்கள் அதிகரிக்கும் என சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ளார்கள். மாகாணத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடுத்த 10 நாட்களுக்குள் 300 படுக்கைகள் கொண்ட அளவுகோலை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் கோவிட்டுக்கு 900க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் குறைந்தது 265 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் பராமரிக்கப்படுகின்றார்கள். கனடிய அரசாங்கம் இங்கிலாந்திலிருந்து விமான பயணங்களை தடை செய்துள்ளது. இங்கிலாந்தில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வகையான தொற்றின் பரவலை தடுக்கும் முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று பின்னிரவு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். இன்று அதிகாலை 12:01 முதல் அமுலில் வந்த இந்த நடைமுறை 72 மணி நேரத்துக்கு அமுலில் இருக்கும் என்றும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட விமான பணியாளர்களுக்கான அறிவிப்பின்படி இந்த பயண தடை சரக்கு விமானங்களுக்கோ அல்லது பயணிகள் இறங்காத நிறுத்தல்களுக்கோ பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தொற்றின் பாதிப்பு குறித்த எச்சரிக்கையின் பின்னர் ஏர் கனடா கனடாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றது. கனடாவில் இன்று மொத்தம் 6382 தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்டாரியோவில் 2123, கிபெக்கில் 2108, அல்பர்டாவில் 1240, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 529, சஸ்கெச்சுவானில் 206, மனிடோபாவில் 167, நியூ பிரன்ஸ்விக்கில் 4, நுணவூற்றில் 3, நோவஸ்கோஷியாவில் 2 என இன்றைய தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 41, கிபெக்கில் 30, ஒன்டாரியோவில் 17, அல்பர்டாவில் 9, மனிடோபாவில் 4, சஸ்கெச்சுவானில் 4 என இன்றைய மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதுவரை கனடாவில் 5,15,314 தொற்றுகளும் 14,331 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் குட் ஈவினிங் கனடாவை நீங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் மூலமாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இதோட அடுத்த ஸ்டெப்பாக அஃப்கோர்ஸ் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் நிறைய பேர் இதை பார்த்து இதுலேருந்து நிறைய புது விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. ஸோ இன்னையிலேருந்து திங்கட்கிழமை 21ஆம் தேதி இன்னையிலேருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு குடீஸ் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அண்ட் நாங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களை ஃபாலோ பண்ணி அதிகமாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் இந்த வின்னராக இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி உங்களுக்கான இந்த குடி பேக்கை அனுப்பிச்சி வைப்போம். ஸோ அகேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வின்னராகவும் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் எல்லாருக்குமே தெரியும், குளிரோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வின்டர், அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வின்டர். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க வெதர் ரிப்போர்ட் பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0-2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0-11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0-11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு பனிப்பொழிவு மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0-4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0-12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0-1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஸோ 2020 இன்னும் ஒரு வாரத்தில் முடிவுக்கு வந்துடும். அந்த வகையில் 2020 எப்பயுமே நியூ இயர் நோக்கி போகும்போது இந்த வருஷத்தை ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரியான நிகழ்ச்சிகள், பார்ட்டிஸ் நிறையவே நடக்கும். அந்த வகையில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி என்னோட 2020 ஓட ஆனுவல் விழா வந்து வர்ச்சுவலாக நடைபெற்றுச்சு இந்த வாரம். அண்ட் அதில் ப்ரைஸஸ் வின் பண்ண, அவார்ட்ஸ் வின் பண்ண ஏஜென்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் கனடா சார்பில் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். கீப் த குட் ஒர்க் கோயிங். அகேன் 2021 மீண்டும் ஒரு நல்ல வருடமாக உங்கள் எல்லாருக்குமே அமையணுன்ட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். அகேன் இதில் அவார்ட்ஸ் வின் பண்ண எல்லா ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி என்னோட ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். ஸோ நேர்களே, இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவை இதோட நிறைவுக்கு கொண்டு வரோம். நிறைய முக்கியமான விஷயங்கள் அண்ட் நியூஸஸ் இன்றைக்கி பார்த்தோம். அகேன் COVID-19னால் நம்மளோட பாதிப்புகள் இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். அகேன் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு முன்னாடி மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.